தி எக்ஸார்சிஸ்ட், பிலீவர் இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் கார்டன் கிரீன் ஹாலோவின் கில்ஸ், ஹாலோவின் எண்ட்ஸ் போன்ற சக்சஸ்ஃபுல் த்ரில்லர் மூவிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹெய்ட்டில நடந்த ஒரு எர்த்குவேக்ல ஹீரோவோட பிரெக்னன்ட் வைஃப் இறந்து போயிடுறாங்க. அவரோட குழந்தையை காப்பாத்திடுறாங்க. அவரோட பொண்ணு ஆஞ்சலாவை தனியா வளர்த்து வராரு. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ஆஃப்டர்நூன் டைம்ல ஆஞ்சலா அவளோட ஃப்ரெண்ட் கேத்ரினை கூட்டிட்டு அவங்க அம்மாவோட ஆத்மா கிட்ட பேசுறதுக்காக ஃபாரஸ்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா 2 பேரும் காணாம போயிடுறாங்க. 3 நாள் கழிச்சு 30 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல கிடைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு வெறும் ஒரு சில மணி நேரம் தான் காணாம போன மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் சொல்றாங்க. பட் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்ட்ரேஞ்சாவே இருந்திருக்கு. அப்போதான் கேத்ரினோட அம்மா ஜீசஸ் கிரைஸ்டோட ரெசரக்ஷன் பத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்களோட டாக்டர்ஸும் நரகத்துக்கு போய் 3 நாள் கழிச்சு பொசஸ்ட் பை டீமன்ஸ் ஸ்டேட்ல வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன ஈவென்ட்ஸ் நடக்குது, அவங்களை நிஜமாலுமே டீமன்ஸ் பொசஸ் பண்ணிருக்கா இல்லையா, எப்படி கியூர் பண்றாங்க அப்படிங்கறத ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் த்ரில்லா போனாலும் அந்த பொண்ணுங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருக்கு. பட் எதுக்கு அந்த டீமன்ஸ் பொசஸ் பண்ணிச்சு, யார் அந்த டீமன் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல வர எக்ஸார்சிசம் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்கேரியா இருந்தாலும் லாஜிக்கா நிறைய மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓவராலா ஹாரர் மூவி லவர்ஸ்க்கு இந்த மூவி தீனி போட்டுச்சான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நைட் டைம்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மூவி தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூ கமெண்ட்ல சொல்லுங்க.